guys, welcome to Yuva's Kitchen. துத்தி இலையில் எப்படி பொரியல் செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். துத்தி லீஃபோட பெனிஃபிட் என்னென்னு நெட்டில் சர்ச் பண்ணாவே ஃபஸ்ட்டு வர ஆன்சர் என்னென்னா க்யூர் ஃபார் பைல்ஸ். மெயினாக பைல்ஸ் ப்ராப்ளமை 2 நாளில் க்யூர் பண்ண செய்யும். அது மட்டும் இல்லாமல் மோஷன் ப்ராப்ளம், வயிறு எரிச்சல், கேஸ் ட்ரபிள் இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா இது கண்டிப்பாக க்யூராக இருக்கும். பல்லீர்களில் ஏற்பட்ட ரத்த கசிவு, அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதோட லீஃப் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இதோட பூ எல்லோ கலரில் இருக்கும். இது 2 டைப்லேயே இருக்குது. பூ ஃபுல்லாகவே எல்லோ கலரில் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா சென்டரில் ஆரஞ்சு கலர் வந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே ஒரே துத்தி இலை தான். இந்த லீஃபோட பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். லைட்டாக மொசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லீஃப் லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொழுந்து தலையாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த லீஃப் அதிகமாக வேலியில் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸில் நிறையா பூச்சிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை 2 to 3 டைமுக்கு மேலே கல்லுப்பு சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து வாஷ் பண்ணுறப்ப இலையில் பூச்சிகள் ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அது நல்லாவே இறந்துடும். இந்த லீஃபை வாஷ் பண்ணுறப்ப தண்ணியோட கலரே எல்லோ கலரில் சேஞ்ச் ஆயிரும். இந்த தண்ணியில் நிறையா பூச்சிங்க மிதந்துட்டுருக்கோம். ஸோ இதை ஒரு 2 to 3 டைமுக்கு மேலே வாஷ் பண்ணால் தான் அந்த பூச்சியே போகும். துத்தி லீஃபை ஒரு 2 to 3 டைமுக்கு மேலே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம நார்மலாக கீரை பொரியலுக்கு செய்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரையிலிருந்து கசப்பு துளி கூட இல்லாமல் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி எப்படி பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம். நார்மலாக எப்போவும் கீரை பொரியல் செய்கிற மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 5 to 6 போல் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்திடுறேன். காரத்துக்காக ஒரு வரமிளகாயை நான் கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச கீரையை சேர்த்திடலாம். இந்த கீரை வதங்குறப்பவே இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்திட்டு வதக்கிக்கலாம். இந்த கீரை வேகிறப்ப லைட்டாக மரமரன்னு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இது குக் ஆகாது. அதனால் இதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். துத்திக்கீரை இப்போ பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிரை நான் வேக வச்சு வச்சுருந்தேன். இதை நான் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடுறேன். பாசிப்பருப்பு இங்கே ஆப்ஷனல் தான். டேஸ்ட் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஓரளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் துருவன தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துனதும் இதை ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், துத்திக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வெறுமனே சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்திருக்கோம். ஸோ சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இது நல்லாவே இருக்கும். இந்த துத்திக்கீரை உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது. அதோட வயிறு சம்மந்தமான எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த கீரையை ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.